இப்பொழுதும் ஒரு அழகான, அருமையான, இனிமையான ஒரு சிறப்பு விருந்தினரோடு தான் நாங்கள் கலந்துரையாடல் பகுதியில் இணைய இருக்கின்றோம். சாதனை என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது எல்லோருக்கும் கை கூடுகின்றதா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. யார் ஒருவர் அனைத்தையும் தியாகம் செய்து முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த சாதனை என்கின்ற ஒரு விடயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் சிலருக்கு சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நாங்கள் குறைகள் என்று சொல்ல முடியாது, ஒரு தடைகள். அந்த தடைகளை நாங்கள் தடை கற்களாக நினைக்காமல் படிக்கற்களாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு கல்லாக நாங்கள் தாண்டி தாண்டி முதலாவது கல்லில் இருந்து 100வது கல்லை எட்டி பிடித்தால்தான் அந்த சாதனை என்கின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக எங்களிடையே திகழக்கூடிய செல்வி மேரி ரெசோதா அவர்கள் இப்பொழுது எம் கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். நீங்க கல்வி அப்படின்றது இளம் வயதில் கிடைக்க முடியாமல் போய் பிறகு எப்படியும் அந்த கல்வி என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து பல இன்னல்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி இப்பொழுது நீங்கள் பட்டப்படிப்பு இளம் கலைமானி என்பதை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இந்த கல்வி என்பது ஏன் உங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்?